ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய இதெல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம வந்து சிஎட் கம்பெனிஸ் டயர் கம்பெனிஸ் ஒன்றுன்னா நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சிஎட்டு. இவங்க போன வருஷம் ப்ராஃபிட் க்ரோத் 229% வந்திருக்கு. 1 இயர் ரிலேட்டிவ் 1 இயர் ரிட்டர்ன் வந்து இதுக்கு ஈக்குவலாக ப்ராஃபிட்டுக்கு ஈக்குவலாக வரல. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு நல்ல கேப் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை. அந்த பார்வையோடு இப்போ நம்ம இதோடைய அனாலிசிஸ்குள்ளே போகிறோம். சிஎட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் லைனில் வந்து ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்டர் ரேடார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்சஸ் நல்லா இருக்குது. மக்கள் ட்ரேடர்ஸோடைய கவனத்தையும் நல்லா ஈர்த்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இதோடைய புரிதல். டியூரபிலிட்டி ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 85 இருக்குது. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து. வேல்யூஷன் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 72 இருக்குது. இதுக்கு ஈக்குவலாக அஃபோர்டபிலிட்டியாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அதோடைய புரிதல். மொமெண்டம் ஸ்கோர் இப்போ வந்து நியூட்ரல் ட்ரெண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அனாலிசிஸ்டோட ப்ரைஸ் டார்கெட் 2880 கொடுத்துருக்குறாங்க. டார்கெட்டை வந்து அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுடைய கால்குலேஷனில் என்ன வருதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்போம். இவங்க பிஇயை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் நியூட்ரல் ஜோனில் தான் இருக்குது. ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 6.2 இருக்குது. கரண்ட் ரேஷியோ 0.6 இருக்குது. இது வந்து போதுமான அளவுக்கு சால்வன்சி ரேஷியோ இதுக்கெலாம் வந்து ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது. தேவையான அளவுக்கு அப்ரோப்ரியேட் லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க சால்வன்சி ரேஷியோ அண்ட் லிக்விடிட்டி ரேஷியோவை. ரிட்டர்ன் எவ்வளவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆர்ஓசிஇயில் வந்து 20ஆகவும் ஆர்ஓஇ வந்து 15.9ஆகவும் இருக்குது. ஸோ இப்போ இவங்க வந்து எபவுட் 10% எடுக்கிறாங்க. அதுலேயே ஆர்ஓசிஇயில் 20% எடுக்கிறாங்கன்னா நல்ல ரிட்டர்ன், அப்ரிஷியேட்டபிள் ரிட்டர்ன் தான். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.4 இருக்குது. ஸோ இப்போ இவங்க வந்து கடன் வந்து தியரிட்டிக்கல் லெவலில் இருக்கக்கூடிய லிமிட்டேஷன்ஸ் அந்த லெவல்ஸ்குள்ளேயே இருக்கிறதுனால இதுவும் வந்து அட்வான்டேஜ் தான். அப்போ நல்ல ஸ்ட்ராங் கம்பெனி. ஒரு மாடரேட்டு காட்டிலும் கொஞ்சம் கூட ஒரு ஹை லெவல் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. ஆப்டிமம் லெவல் ஆஃப் வந்து சால்வன்சி ரேஷியோ அண்ட் லிக்விடிட்டி ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட பிஇ பார்த்தோம்னா 16 தான் இருக்குது. ஸோ இப்போ 15 கடந்துட்டான். இப்போ 16னாக்கா அடுத்து 25 நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு இன்னும் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது. பிஇயை பொறுத்த வரைக்கும் இன்னும் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு நம்மளுடைய பார்வையாக இருக்குது. அதே மாதிரி பிபிஏ வந்து 2.5 தான் வந்திருக்கிறான். நம்மளை பொறுத்த வரைக்கும் 4.5 தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இதுக்குலேயும் இன்னும் க்ரோத் இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயும் சைமல்டேனியஸாக பேரலாக நமக்கு க்ரோத் இருக்கிறதுனால இது வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம மறந்துடக்கூடாது, ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் இருக்கக்கூடிய இபிஎஸ் அதோடைய லெவல், ஆனுவல் டிடிஎம் இதுகெல்லாம் நோக்கி அந்த ஆனுவல் டிடிஎம் நோக்கி மேட்ச் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு குவார்ட்டரோடைய ரிசல்ட்டும் வருது அப்படின்னு சொன்னால் மேலே ஏற்றி கொண்டு போவாங்க. நம்பிக்கை இல்லைன்னா கீழே அடிச்சு விட்ருவாங்க. அதை மாத்திரம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா போதுமானது. 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன்ஸ் வந்து 172.8 இருக்குது. அதே சமயத்தில் அனாலிசிஸ்ட்லாம் என்ன செய்கிறாங்கன்னா -2 வந்து சர்ப்ரைஸாக எதிர்பார்க்குறாங்க. -2%. சென்சஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து 20 அனாலிசிஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. 4 பேர் செல் கொடுக்குறாங்க, 2 பேர் ஹோல்டு கொடுக்குறாங்க, 14 பேர் வந்து பை கொடுக்குறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கூடியிருக்கு. ஏன் இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 853 கோடி ரூபாய் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் 871 கோடி ரூபாய் மெயின்டைன் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ போன வருஷத்தோட ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியை காட்டிலும் பார்த்தோம்னா ஒரு 500 கோடி ரூபாயை வந்து கூடியிருக்கு. அப்படின்னா ஒன்று கடன் அடைச்சிருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இன்ட்ரெஸ்ட்டை வந்து பே பண்ணணும். இஎம்ஐ ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து அதில் செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கலாம். ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து 24% இயர் ஆன் இயர் கூடி இருக்குது. ரெவென்யூ வந்து 5% கூடி இருக்குது. நம்மளுடைய புக் வேல்யூ வந்து இவங்களுடைய கரண்ட் புக் வேல்யூ 1001ஆகவும் டிடிஎம் புக் வேல்யூ 3565ஆகவும் இருக்குது. இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் நெட் குவார்ட்டர் வந்து மார்ச் டு மார்ச் கம்பேர் பண்ணும்போது இயர் ஆன் இயரில் 18% கீழே இறங்கியிருக்கு. அதே இது வந்து ரெவென்யூ வந்து 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ Q to Qவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, Q to Qவில் வந்து இன்க்ரிமெண்ட் ரெவென்யூ கூடி இருக்கு, நெட் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 80 கோடி ரூபா குறைஞ்சிருக்கு. அதுக்கு ஈக்குவலாக இபிஎஸ்ஸும் கிட்டத்தட்ட பாதியாக குறைஞ்சி போச்சு. 40% வந்து இபிஎஸ் குறைஞ்சிருக்கு, நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. இப்போ இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்ப்போம்.
இப்ப இதுல நம்ம கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இதுக்கு வந்து அந்த நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்குனாக்க, இவங்க சப்சிக்வென்ட்டா போன வருஷம் 2022லலாம் பார்த்தோம்னா, சிங்கிள் டிஜிட்ல தான் இபிஎஸ் எடுத்திருக்கிறான். இந்த வருஷம் அதிரி புதிரியா டபுள் டிஜிட்ல எடுத்திருக்கிறான். அதே இது கன்டின்யூ ஆகுதா? இல்லாட்டி ரீசெட் ஆயிட்டு கொண்டு போகுதான்னு பார்க்கணும். ரீசெட் ஆயிட்டு கொண்டு போகுதுனாக்க, இவங்க இந்த இடத்துல சைட்வேஸ்லயே கொஞ்சம் போயிட்டு அப்புறம் தான் மேல ஏத்துறதுக்கு, மேல ஏறும்போது தான் ஏத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற புரிதலோட நம்ம இத ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ பார்ப்போம். ப்ரொமோட்டர்ஸ்ல வந்து அன்சேஞ்சுடு எந்த பிளெட்ஜஸும் இல்ல. இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க, எஃப்ஐஐஎஸ் வந்து ஒரு 0.2 0.16 0.16 அதாவது 16% இன்க்ரீஸ் வச்சிருக்கிறாங்க. டிஐஏஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கனாக்க ஒரு 0.6 நான் ரவுண்ட் அப் பண்ணி சொல்கிறேன் 0.6 வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய இபிஎஸ் டீட்டெயிலை தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஷீட்டில் போட்டோம். இப்போ நம்ம வந்து கரண்ட் புக் வேல்யூக்கு மாத்திரம் பார்த்தா போதும். டிடிஎம்க்கு இப்போ பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா இதுவே இவங்க அச்சீவ் பண்ணலைங்கிறது தான் இன்னும் கேப் இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ லோ வந்து நம்ம 2836 எடுத்திருக்கிறோம். இது வந்து ஃபேர் ப்ரைஸோட 1.5 தான். கரண்ட் ப்ரைஸ் 2853 போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 2836 நமக்கு வந்திருக்கு. இவன் அனாலிசிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கிறார், 2880ன்னு சொல்லியிருக்கிறார். இந்த லெவலில் தான் இப்போதைக்கு இதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இதை உடைச்சிட்டான்னா அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது எல்லாமே நல்லாயிருக்கும். சரி, இப்போ இந்த குவார்ட்டர் கடைசியாக மார்ச் குவார்ட்டரில் பார்த்தோம்னா 26.8. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தோம்னாக்க நல்லா எடுத்து வச்சிருக்கிறான். 30க்கு மேலே எடுத்து வச்சிருக்கிறான். 50 ரெண்டாவது குவார்ட்டரில் போயிட்டு அப்புறம் குறைஞ்சிட்டே வந்திருக்கிறான். இப்போ அடுத்த குவார்ட்டர் வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான டிடிஎம் வந்து பார்த்தோம்னா 39.72. அப்போ போன குவார்ட்டர் காட்டில் இந்த குவார்ட்டர் கூட இருக்கிறது, டிடிஎம் கூட இருக்கிறதுனால இது இந்த குவார்ட்டர், அதாவது ஜூன் மாதம் 30ஆம் தேதி அந்த இது டயத்தில் வந்து அந்த இயர் அந்த குவார்ட்டர் ரிசல்ட் முடிக்கும்போது இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஏறுறதா இருந்தால் நமக்கு வந்து என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம்னா 3234லேருந்து நமக்கு வந்து 3234 உடைச்சானா 3400. இப்போ இந்த டவுன் ட்ரெண்டு மினிமம் மேக்ஸிமம் இவன் இன்னும் மினிமத்தையே தொடலை, டவுன் ட்ரெண்டு மினிமத்தையே தொடலை. அதனால நான் மேக்ஸிமத்தை பற்றி இப்போ நான் யோசிக்கவே இல்லை. ஆனாலும் லெவல்ஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கணும். இந்த லெவலை கட் பண்ணும்போது மேலே போகுங்கிறதெல்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ இவன் டவுன் ட்ரெண்டோட மினிமமே 3234 இருக்குது. மார்ச் குவார்ட்டரோட இதுக்கே வந்து 3163 இவன் தொடணும். ஆனால் இவன் 2999ன்னு அந்த 3000 ஒட்டிட்டு அப்படியே திரும்பி வந்திருக்கிறான். ஸோ இப்போ அதில் ஒரு ரூ. 163 இன்னும் அச்சீவ் பண்ணலை. அதெல்லாம் பார்த்தோம்னா இப்போ 3234 இருக்குது. இதை உடைச்சாயின்னாக்கா 3400 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ புரிதல் எடுத்துக்கணும். இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மினிமம் வேல்யூவான 2836 உடைச்சு அவன் ஒரு 880ன்னு ஒரு கொடுத்துருக்குறான் பார்த்தீங்களா டார்கெட்டு, அதையும் உடைச்சு போகும்போது இந்த ரேஞ்ச் இருக்கும். அப்போ தேர்ட் குவார்ட்டர் நல்லா வர செகண்ட் குவார்ட்டர் தேர்ட் குவார்ட்டர் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சுன்னா மேலே பூஸ்ட் பண்ணி போனான்னு வச்சுக்கோங்க. அப்போ டவுன் ட்ரெண்டோட மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி போகும்போது நமக்கு இந்த ஆனுவல் இபிஎஸ் வந்து என்ன செய்யுது, டிடிஎம் இபிஎஸ் 3900ஆகவும் 3964ஆகவும் ஆனுவல் எஸ்டிமேஷனை பொறுத்த வரைக்கும் 4012ஆகவும் இருக்குது. அதில் 2% கம்மி பண்ணியிருக்கிறாங்களா, அதனால 4000 ஒரு ரூ. 12 வித்தியாசம். ஸோ இப்போ 4012ஓ 4000மோ இவன் அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை உடச்சி போனால் மாத்திரம்தான் நம்ம அப் ட்ரெண்டோட மினிமம் மேக்ஸிமம் சைக்கிள்குள்ளே நம்ம அந்த ரீஜனுக்குள்ளே போக முடியும். இப்போதைக்கு நம்ம இந்த லெவலில் இருப்போம். ஆனால் இந்த லெவலை மார்க் பண்ணி வச்சுக்குவோம். இந்த வருஷம் வருதா இல்லையான்னு தெரியாது, அடுத்த வருஷத்துக்கு அது வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணிட்டோம். 2836 அவன் உடைக்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாம் மேட்ச் ஆகிருக்கு. நமக்கு கீழே இப்போதைக்கு இறங்குறதுக்கான டேட்டா இல்லை. அடுத்த குவார்ட்டரில் அவன் இறக்கினான்னா அந்த வேல்யூ இதை காட்டிலும் கீழே போச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ கீழே அடிச்சு விடுவாங்க. இப்போ வரைக்கும் நமக்கு இதுக்கு கீழே இறங்குறதுக்கு இல்லை. இதை வந்து நம்ம போன இந்த சைக்கிளோட லோவிலேருந்து 1500லேருந்து எடுத்தோம் அப்படின்லாம் எடுத்தோம்னா வேறு. ஆனால் ப்ராக்டிக்கலாக இப்போதைக்கு இதுதான் ரூல் ஆகிட்டு இருக்கிறதுனால இதை நம்ம பார்ப்போம். 1600க்கு கீழே இந்த சைடு வந்தான்னா 1900 2000 வரைக்கும் வரானாங்கிறத அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இவன் வந்து 2836 உடைச்சான்னா 3163 3234 3299 3400 இது எல்லாமே வந்து இந்த 4 வேல்யூ தான். இந்த 4 வேல்யூவும் போட்டுக்கிட்டோம். அதுக்கு அடுத்து 3633 3781 4012 அது வந்து இந்த 4 வேல்யூ நம்ம இதில் போட்டுக்கிட்டோம். அதுக்கு மேலே இவன் போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அப் ட்ரெண்டு இது வந்து இபிஎஸோட நம்ம வந்து இது வந்து அப் ட்ரெண்டு
அப் ட்ரெண்டோட மினிமம் மேக்ஸிமத்தை நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். அது 4300லேருந்து இதெல்லாம் உடச்சி போகட்டும், அப்போதைக்கு அதை பார்க்கலாம். இந்த வருஷம் வரானா இல்லையாங்கிறது அவனுடைய ஒவ்வொரு குவார்ட்டருடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் மேலே தூக்கிட்டு போதா இல்லை கீழே புல் பண்ணதான்னு பார்ப்போம். இது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.